மருதாசலம் இருக்க மனக்கவலை எதற்கு? இப்போ நான் விழுப்புரம் ரயில் நிலையத்தில் தாங்க இருக்கேன். இப்போ நான் எங்கே கிளம்பிட்டேன்னா கோயம்புத்தூர் நோக்கி கிளம்பிட்டேங்க. கோயம்புத்தூரில் இருக்க மருதமலை முருகன் கோவிலுக்கு தான் இப்போ நாம் வந்து போக போகிறோம். அதாவது இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா ஏப்ரல் 10, நாளை 11ஆம் தேதி பங்குனி உத்திரம். ஸோ அதற்காக நாம் என்ன பண்ண போகிறோன்னா மருதமலை முருகன் கோவிலுக்கு போயிட்டு முருகனை தரிசனம் பண்ண போகிறோம். இந்த மருதமலை முருகன் கோவிலுக்கு எப்படி பட்ஜெட்டில் ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அந்த மருதமலை முருகன் கோவிலில் பங்குனி உத்திரம் எப்படி கொண்டாடப்படுது அப்படின்றதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம். தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியிலேருந்து மேங்களூர் போகிற வாராந்திர எக்ஸ்பிரஸுங்க. இது வாரத்தில் வியாழக்கிழமையும் சனிக்கிழமையும் மட்டும் பாண்டிச்சேரியிலேருந்து மேங்களூர் நோக்கி போகுது. வியாழக்கிழமை போகிறது விருதாச்சலம், சின்ன சேலம், ஆத்தூர், சேலம் வழியாக ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர் போயிட்டு சேருதுங்க. இதே சனிக்கிழமை போகிற ட்ரெயின் பார்த்தீங்கன்னா விருதாச்சலம், திருச்சி, திருச்சியிலேருந்து உங்களுக்கு கரூர், ஈரோடு, திருப்பூர் வழியாக கோயம்புத்தூர் போய் சேருது. கோயம்புத்தூருக்கு நைட்டு ஒரு 2 மணிக்கு கொண்டு போயிட்டு விடுறாங்க. இதுக்கு டிக்கெட் பார்த்தீங்கன்னா விழுப்புரத்துலேருந்து கோயம்புத்தூருக்கு வெறும் 125 ரூபா தாங்க. நான் இந்த ட்ரெயினில் அன்ரிசர்வ்டில் தான் நான் பயணம் பண்ணேன். ஸோ பாண்டிச்சேரியில் மாலை 4:45க்கு எடுக்கிற ட்ரெயினானது விழுப்புரத்துக்கு 5:25க்கு வந்து சேருது. இப்போ நம்ம அந்த ட்ரெயினில் தான் போகிறோம். சின்ன சேலம் தாண்டினதும் நிறைய கூட்டம் ஏற ஆரம்பிச்சிருச்சிங்க. நிறைய பேர் கேரளாவுக்கு போகிறவங்க இந்த ட்ரெயினை வந்து பயன்படுத்துகிறாங்க. 8 மணி நேர பயணத்துக்கு அப்புறம் நைட்டு 1:30 மணிக்கு கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்து சேர்ந்தாங்க. இந்த டைமில் மருதமலைக்கு போக முடியாது அப்படின்றதுனால கொஞ்ச நேரம் கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன்லேயே 25 ரூபாய்க்கு ஏசி வெயிட்டிங் ஹால் இருந்ததுங்க. ஒரு 3 மணி நேரம் புக் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிட்டேன். டாய்லெட் வசதியோடு சோஃபாலாம் போட்டு வச்சுருந்தாங்க. கூட்டம் அதிகமாக இல்லைன்னா படுத்து கூட தூங்கலாம். ஸோ கூட்டம் இருந்தது அப்படின்னா நீங்கள் உட்காந்துட்டு தான் இருக்கணும். 3 மணி நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டாங்க வெளியே. ஸோ வெளியே வரும்பொழுது கரெக்டாக டைம் பார்த்திங்கன்னா ஒரு 4:30. ஜங்ஷன் வெளியில் வந்ததுமே உங்களுக்கு காந்திபுரத்துக்கு பஸ் இங்கே வாசல்லையே நிற்குங்க. இங்கேருந்து நேராக உங்களுக்கு மருதமலைக்கு பஸ் இல்லை. நீங்கள் முதல்ல காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு அங்கேருந்து உங்களுக்கு மருதமலைக்கு டைரக்ட் பஸ் இருக்குது. ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து காந்திபுரத்துக்கு 13 ரூபா டிக்கெட். ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டு எடுத்து வந்து விட்டுருவாங்க. காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட் வந்து சேர்ந்துட்டேங்க. இப்போ நமக்கு பஸ்ஸு வந்து அந்த பக்கம் நிற்கும். அதோ தெரியுது பாருங்கள், அதுதான் காந்திபுரம் போகிற பஸ், 70 நம்பர். இப்போ டைம் வந்து 5:15. ஆல்ரெடி அந்த பஸ்ஸு ஃபுல்லாகவே கூட்டம் இருக்குது. இதை விட்டால் இதுக்கப்புறம் எப்போ நமக்கு பஸ் வரும்னு தெரியாது. அதனால் இந்த பஸ்ஸை பிடிச்சி கிளம்பிட வேண்டியது தான். ஆல்ரெடி நிறைய பேசஞ்சர் உள்ளார உட்காந்துருந்தாங்க. இப்போ கிளம்புற டைம் தான். நம்பர் பார்த்திங்கன்னா 70. இது வடவள்ளி வழியாக மருதமலைக்கு போய் சேருதுங்க. பஸ் டிக்கெட் பார்த்திங்கன்னா 12 ரூபா தான். ஒரு 3/4 மணி நேரத்தில் மருதமலைக்கு வந்து சேர்ந்துட்டோம். கரெக்டாக நம்ம மருதமலைக்கு வந்து இறங்கும் பொழுது மணி 6. பங்குனி உத்திரம் அப்படின்றதுனால நிறைய பக்தர்கள் வந்திருந்தாங்க. பைக், காரு எல்லாமே கீழேயே ஸ்டாப் பண்ணாங்க, மேலே போகாமல். இதுதாங்க மருதமலை பஸ் ஸ்டாண்டு. பின்னாடி தெரியுது பாருங்கள் அந்த மலைத்தொடர். அந்த மலைக்கு கீழே தான் மருதமலை முருகன் கோவில் அமைஞ்சிருக்கு. இந்த அதிகாலை நேரத்தில் லைட்டு வெளிச்சத்தில் அந்த மருதமலை கோவில் அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. கோவில் மலை ஏறுறதுக்கு முன்னாடி இங்கேயே வந்து நீங்கள் ரிஃப்ரெஷ் ஆகலாம். இந்த இடத்துல குளிகளுக்கு 30 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ பஸ் ஸ்டாண்ட்லேயே உங்களுக்கு குளிக்கிறதுக்கு இடம் இருக்குது. ஆண்கள் பெண்கள் தனித்தனி இடம் இங்கேயே இருக்குது. நீங்கள் குளிச்சிக்கலாம். நானும் குளிச்சுட்டு மலையடிவாரத்தை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிட்டேங்க. பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மலையடிவாரம் ஒரு 200-300 மீட்டருக்குள்ளே தான் இருக்கும். ஸோ நீங்கள் நடந்தே போயிடலாம். இந்த மருதமலை
கோவிலுக்கு போகிறதுக்கு 2 வழி இருக்குங்க. ஒன்று படிக்கட்டு, இன்னொன்று சாலை வழி இருக்குது. மலை மேலே நீங்கள் கார், பஸ் எல்லாமே போகும். இன்றைக்கி பங்குனி உத்திரம் அப்படின்றதுனால பைக்கு, கார் எல்லாமே கீழேயே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. பஸ் மட்டும்தான் மேலே அலோவ் பண்ணாங்க. பஸ்ஸில் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ கூட்டம் நிற்குது பார்த்தீங்களா? என்னுடைய பிளான் என்னவாக இருந்தது அப்படின்னா, போகும்பொழுது பஸ்ஸில் போயிட்டு திரும்பி வரும்பொழுது படிக்கட்டு வழியாக நடந்து வரலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் நினச்சேன். ஆனால் இந்த இடத்துல நிற்கிற கூட்டத்தை பார்க்கும் பொழுது இங்கேயே ரொம்ப லேட் ஆகிடும் போல் இருக்குது. அதனால் நான் நடக்கவே ஆரம்பிச்சிட்டேன். சப்போஸ் நீங்கள் சாதாரண நாட்களில் வந்தீங்க அப்படின்னா, உங்களால் மலை ஏற முடியல அப்படின்னா, இந்த இடத்துல நீங்கள் பஸ் இருக்கும். அந்த பஸ்ஸில் நீங்கள் மலை மேலே இருக்க கோவிலுக்கு போகலாம். பஸ் டிக்கெட் பார்த்தீங்கன்னா 10 ரூபா தான் சார்ஜ் பண்ணுறாங்க கீழே இருந்து மேலே போகிறதுக்கு. அதே போல் முடிக்காணிக்கை நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழேயே பண்ணிவிடுங்க. ஏன்னா கீழே தான் முடிக்காணிக்கை பண்ணுறதுக்கான இடம் இருக்குது. ஸோ இதோ தெரியுது பாருங்களா, அங்கே தான் வந்து முடிக்காணிக்கை செய்கிற இடம் இருக்குது. அப்படியே வாங்க நேராக போவோம். இப்போ நேராக போனோம் அப்படின்னா மலை ஏறும் பாதை, படிக்கட்டு பாதை இருக்கும். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 6:20 ஆகிடுச்சிங்க காலை. ஸோ இந்த காலை நேரத்தில் பக்தர்கள் எல்லோரும் காவடியும் பால் குடமும் எடுத்துக்கிட்டு மலை ஏற ஆர்வமாக கிளம்பி வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ நிறைய கூட்டம். அதிகாலையில் போயிட்டு தரிசனம், முருகனை தரிசனம் பண்ணுறதுக்கு பக்தர்கள் நிறைய பேர் வந்துக்கிட்டு இருந்தாங்க. அதனால் எல்லாரையும் ஒரே டைமில் விட்டால் அங்கே கூட்ட நெரிசல் ஏற்படும் அப்படின்றதுனால கொஞ்சம் கொஞ்சமாக தடுத்து கொஞ்சம் கூட்டம் சேர்ந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு பேட்சாக விட்டாங்க. மலை ஏறும் பொழுது யாரும் மிதியடி போட்டுக்கிட்டு ஏற மாட்டுறாங்க. சப்போஸ் நீங்கள் மிதியடியை விடணும் அப்படின்னா இந்த மலை ஏற படிக்கட்டு ஆரம்பிக்குது இல்லைங்களா, அதுக்கு பக்கத்துலேயே உங்களுக்கு இந்த இடத்துல இடம் வச்சுருக்காங்க. இங்கேயே நீங்கள் உங்களுடைய மிதியடியை விட்டுட்டு போகலாம். இந்த மலையேறும் பாதையே வனப்பகுதியில் தாங்க இருக்குது. அதனால் இந்த இடத்துல வந்து தடை செய்யப்பட்ட பொருட்கள் எல்லாமே இதுக்குள்ளார எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு இங்கேயே போர்டு வச்சுருக்காங்க. அதனால் வரும்பொழுது நீங்கள் அதையும் கருத்தில் கொண்டு இந்த மலையேறுங்க. மலையேற ஆரம்பித்த கொஞ்ச நேரத்திலேயே நமக்கு இந்த இடத்துல ஒரு விநாயகர் கோவில், தான் தோன்றி விநாயகர் கோவில். இங்கே வந்து எல்லோரும் பக்தர்கள் எல்லோரும் தாங்கள் கொண்டு வர அந்த வேண்டுதல் காவடியாக இருந்தாலும் சரி, பால் குடமாக இருந்தாலும் சரி, இந்த இடத்துல வச்சு வணங்கிட்டு தான் மேலே ஏறுறாங்க. இந்த படிக்கட்டு பாதையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நார்மலாக தாங்க இருக்குது. ரொம்ப ஹைட்டான படிக்கட்டுகள் எதுவுமே இல்லை. எல்லாமே ஒரு 1/2 அடியிலேருந்து ஒரு 3/4 அடி ஹைட்டில் தான் இருக்குது. ஸோ ஈஸியாக ஏறுற மாதிரி தான் இருக்குது. ஒரு சில பேர் படிக்கட்டில் இந்த மாதிரி கற்பூரங்கள் ஏற்றி வச்சு அவங்க வேண்டுதலை செஞ்சுக்கிட்டு போனாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதற்கு இன்னும் ஒரு வழியும் இருக்குது, சாலை வழி. நாம் நடந்து போகும்பொழுது கூடவே அந்த சாலை வழியும் நீங்கள் பார்க்கலாம். மொத்தமாக இந்த படிக்கட்டு பாதையில் ஒரு 600லேருந்து 700 படிக்கட்டுகள் இருக்கும். எனக்கு கீழே இருந்து மேலே கோவிலுக்கு போகிற வரைக்கும் எனக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆச்சு இந்த படிக்கட்டு பாதையில் ஏறி வர்றதுக்கு. நிறைய பேர் வயசானவங்களும் இந்த வழியில் வந்துக்கிட்டு இருந்தாங்க. அதிகாலை நேரத்தில் ஏறுறதுக்கு ரொம்ப நல்லா இருந்ததுங்க அந்த வழி. சூரியன் மேலே வரும் பொழுது நம்ம இந்த பாதையில் நடந்து போகிறது அவ்வளோ ஒரு நல்ல ஒரு அனுபவம் தான் நமக்கு தந்தது. அதே போல் மாலை ஏறுறதுக்கும் எந்த டைமிங் வரைக்கும் அலோவ் பண்ணுறாங்கன்றது தெரியல. ஏன்னா இது வந்து வனப்பகுதின்றதுனால வனவிலங்குகள் வந்து அங்கே கிராஸ் ஆகும் அப்படின்றதுனால ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் தான் இந்த படிக்கட்டு பாதையில் ஏறுறதுக்கு அனுமதி தராங்க. மலை ஏறின பாதி தூரத்தில் இடும்பன் சன்னதியை நீங்கள் இங்கே பார்க்கலாம். மதிய நேரத்தில் வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா வெயில் நேரத்தில் இந்த படிக்கட்டு பாதையில் ஏறுறதுன்றது கொஞ்சம் சிரமமான விஷயமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இந்த படிக்கட்டில் அந்த கூலிங் பெயிண்ட்டுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, சூடு தெரியாமல் இருக்கிறதுக்கு அந்த பெயிண்ட்டும் அடித்து வச்சுருக்காங்க. அதே போல் இடையில மண்டபங்களும் இருக்குது. ஸோ நீங்கள் ரெஸ்ட் எடுத்து நீங்கள் ஏறுறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ நம்ம கோவில் கிட்ட வந்துட்டோம். இங்கே கிட்ட வந்ததும் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு கிராமமே இருக்குங்க. ஸோ இது வந்து ஒரு மலைவாழ் மக்கள் இருக்கும் இடம்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியல. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த குழந்தைகள் படிக்கிறதுக்கு தேவையான ஒரு
அங்கன்வாடி மாதிரி ஒரு சின்ன ஒரு குழந்தைகள் மையமும் இந்த இடத்துல இருந்தது. இங்கே மேலே இருந்து பாருங்கள், அவங்க இருக்க அந்த கிராமத்தினுடைய தொகுப்பு வீடுகள் வந்து அங்கே நிறைய இருக்குது. ஸோ கோவிலுக்கு பக்கத்துலேயே ஒரு கிராமமும் இந்த இடத்துல இருக்குங்க. கோவில் மேலே வந்துட்டோம். அதை தெரியுது பாருங்கள், கோவிலினுடைய ராஜகோபுரம். நம்ம கீழே இருந்து பார்த்தோம் இல்லைங்களா, அந்த வேலோட கோபுரம் தெரிஞ்சது இல்லைங்களா, அதுதான் இந்த ராஜகோபுரம். இங்கிருந்து தனியாக பிரித்து விடுறாங்க. அதாவது பொது தரிசனமும் சிறப்பு தரிசனமும் தனித்தனி லைனில் நமக்கு இந்த இடத்துல விட்டாங்க. ஸோ நம்ம இது வரைக்கும் 599 படிக்கட்டு ஏறி வந்திருக்கோம். இதுக்கப்புறம் ஒரு சில படிக்கட்டு நம்ம ஏறி போக வேண்டியது இருக்கும். இதுதாங்க அந்த கோவிலினுடைய அமைப்பு. ஸோ முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மண்டபம். ஸோ நிறைய பக்தர்கள் தரிசனத்துக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ பங்குனி உத்திரம் அப்படின்றதுனால ஏகப்பட்ட பக்தர்கள் ஆல்ரெடி காலையிலே வந்து இங்கே நிறைய பேர் கியூவில் நின்றுக்கிட்டு இருந்தாங்க. பொது தரிசனத்துலேயும் சரி, சிறப்பு தரிசனத்துலேயும் நிறைய கியூ நின்றுக்கிட்டு இருந்தது. அதுவும் தெரியுது இல்லைங்களா லைட், அங்கே தான் வந்து நம்ம முருகனுடைய மூலவர் சன்னதி இருக்குது, சுப்பிரமணிய சுவாமி. அங்கே தான் நம்ம போய்ட்டு தரிசனம் பண்ணணும். இப்படி நம்ம போனோம் அப்படின்னா லெஃப்டில் பாம்பாட்டி சித்தருக்கான கோவில் கீழே இறங்கி நம்ம லெஃப்டில் போகிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம அங்கே போயிட்டு பார்க்கலாம். கோவிலுக்கு இடது பக்கம் வந்தீங்க அப்படின்னா பாம்பாட்டி சித்தர் குகை கோவிலுக்கு போகிறதுக்கான படிக்கட்டு கீழே இறங்கி போகும். ஸோ இங்கேருந்து ஒரு 100லேருந்து ஒரு 150 படிக்கட்டு நீங்கள் கீழே இறங்கி போனீங்க அப்படின்னா அந்த சித்தர் கோவிலுக்கு போகலாம். போகிற வழியில் இந்த இடத்துல கன்னிமாருக்குன்னு ஒரு கோவில் தனியாக இருக்குது. இந்த இடத்த மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு வந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்துட்டு போங்க. ரொம்ப அழகாக இருந்தது, அமைதியாக இருந்தது. ஒரு பெரிய நீரோடை இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல. மழை பெஞ்சா இந்த வழியாக தண்ணி நிறைய போகும்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ வந்து தண்ணி எதுவும் இல்லை. ஸோ நிறைய பேர் இந்த கோவிலில் தியானம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க உள்ள. ஸோ வந்தீங்கன்னா கொஞ்சம் அமைதியாக கொஞ்சம் நேரம் உட்காந்து தியானம் பண்ணிவிட்டு போங்க இந்த பாம்பாட்டி சித்தர் குகை கோவிலில். அவரை பற்றின ஒரு குறிப்பும் இந்த இடத்துல வச்சுருந்தாங்க. அப்படியே வாங்க கோவிலை சுற்றி பார்த்துட்டு வந்துடுவோம். இது கோவிலினுடைய பின்பகுதிங்க. ஸோ பக்தர்கள் கோவிலை சுற்றி போயிட்டு தரிசனம் பண்ணுற மாதிரி தான் இந்த கியூ வந்து அமைச்சிருந்தாங்க. ஸோ அதிகாலை நேரத்தில் இந்த மலைக்கு கீழே இருந்து பார்க்கும் பொழுது அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. அந்த மலை மேலே மேகங்கள் தவழ்ந்து இந்த இடம் பார்க்குறதுக்கு அவ்வளோ ரம்மியமாக இருந்தது. ஸோ முருகனை உங்களுக்காக இங்கேருந்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ தூரத்துலேருந்து முருகருடைய தரிசனம்.
இப்போ ரீசெண்டாக தான் இந்த கோவிலுக்கு கும்பாபிஷேகம் நடந்து முடிஞ்சதுங்க. அந்த யாகசாலையை கூட இன்னும் பிரிக்காமல் இருந்தது. நிறைய பேர் அதையும் தரிசனம் பண்ணாங்க. ஸோ இந்த மண்டபம் முழுக்க புது புது வண்ண ஓவியங்களால் வரையப்பட்டு ரொம்ப புது பொலிவாக தெரிஞ்சுது. ஸோ இங்கேருந்து பாருங்கள், இந்த கோயம்புத்தூரினுடைய முழு தோற்றத்தோட இந்த மலையும் மலையோடு சேர்ந்த இந்த மருதமலை ஆண்டவரனுடைய கோவிலும் கோபுர தரிசனமும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம வில்லேஜ் ஊர்வலம் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ கடைசியாக முடிச்சுட்டு கீழே வரும்பொழுது இந்த இடத்துல பிரசாதம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு தொன்னை வந்து 20 ரூபாய் அப்படின்ற மாதிரி காசு கொடுத்து வாங்க வேண்டியதாக இருந்தது. இங்கே எதுவும் பிரசாதம் கோவில் சார்பில் எதுவும் இலவசமாக எதுவும் கொடுக்கல. அதே மாதிரி அன்னதானமும் இங்கே எங்கே ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்றதும் எனக்கு தெரியல. ஸோ தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள், பார்க்குறவங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாங்க. நன்றிங்க.